Hi friends, welcome to Chellam tips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வேஸ்டா தூக்கி போடுற இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் வச்சு நம்ம வந்து யூஸ்ஃபுல்லான DIY பார்க்க போறோம். ரெண்டு DIY பண்ணி காமிக்கிறேன் friends. இந்த மாதிரி வேஸ்ட் பாக்ஸ் வச்சிட்டு நிறைய friends கமெண்ட்ல கேட்டது இந்த ஐஸ் ஸ்டிக் வச்சிட்டு ஏதாவது DIY போடுங்க அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் அளவுக்கு நான் இந்த பாக்ஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பேபியோட பவுடர் பாக்ஸ். இது வந்து என்னோட சின்ன பையனுக்கு வாங்குனது. இந்த பாக்ஸ் வந்து தூக்கி போடாம நான் பென் ஸ்டாண்டா இவ்வளவு நாள் யூஸ் பண்ணியிருந்தேன். சோ அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணி காமிக்க போறேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான கிளாத் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பாக்ஸை விட இவ்ளோ எக்ஸஸா இருக்கணும் இந்த கிளாத் வந்து. இந்த பாக்ஸை வந்து சுத்துற அளவுக்கு சுத்தி நம்ம தைக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாவே இருக்கணும். மேலே வந்து இவ்ளோ இருக்கணும். ஓரம் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு லூஸ் இருக்கணும். சோ அந்த மாதிரி ஒரு கிளாத் நல்ல அட்ராக்டிவான கலர்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேஸ்ட் கிளாத் தான். இப்போ நமக்கு இதுக்கு வந்து தையல் எதுவுமே தேவையில்லை. நம்ம க்ளூ கன் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். உங்ககிட்ட க்ளூ கன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் தைக்கிற மாதிரி வரும். இது மேலே வந்து நம்ம ஒரு லேஸ் வச்சு ஒட்டணும். ஏதாவது ஒரு லேஸ் வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது போல் ஒட்டிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட கன் இல்லை அப்படின்னாக்கா ஃபேப்ரிக் க்ளூ இருந்துச்சுன்னா அது கூட வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். அடுத்ததா இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நல்ல பக்கமும் ஒண்ணா இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு பாக்கெட் மாதிரி இது கிடைக்கும். சோ கீழேயுமே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இது நீங்க ஒட்டியும் செய்யலாம், கையால தச்சு கூட பண்ணலாம் फ्रेंड्स. ரெண்டுமே ரொம்பவே ஈஸி தான். இன்னைக்கு நான் வந்து ஸ்டிச்சிங்கே இல்லாததா இந்த வீடியோ காமிக்க போறேன். சோ அதனால நான் வந்து தைக்கல. சோ இப்போ நம்ம இந்த பாக்ஸை சுத்திரும் இது போல ஸ்டிக்கை ஒட்டிக்கலாம். நீங்க வந்து பாக்ஸை கட் பண்ணும்போது ஸ்டிக்கை விட பாக்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. சோ அப்போ உங்களுக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஃபுல்லா இது போல இந்த ஸ்டிக்கை வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாவுமே நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஒட்டியாச்சு. இந்த சைடு எல்லாமே நான் வந்து ஒட்டிக்கிறேன். என்னோட பையன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றான் பாருங்க. நீங்களும் இது போல DIY பண்ணும்போது சோ உங்களோட குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்கள வச்சிட்டு பண்ணீங்கன்னா அவங்களும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. வேஸ்டா தூக்கி போடுற அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்ல நம்ம ஒட்டவுமே அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் என்ன ஒரு 10 ரூபாய் இருக்குமா, எனக்கு வந்து பாதி கூட அதுல செலவாகல. ஆனா அந்த ஒட்டவுமே எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க. இத வந்து நம்ம வந்து மேக்கப் திங்ஸ் வந்து போட்டு வச்சுக்கலாம். சீப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கலாம். அப்படி இல்லனா பென் ஸ்டாண்டா நான் இப்ப பண்றது வந்து கிட்ஸ்க்கு வந்து பென் ஸ்டாண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த ஸ்டிக்கை வச்சு ஃபுல்லாவுமே கவர் பண்ணிட்டேன் फ्रेंड्स. இதை வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு கூட நீங்கள் வந்து அப்படியே பிளைனாக யூஸ் பண்ணலாம். இல்லைனா சென்டரில் சின்னதாக ஒரு பூ ஒட்டி விட்டால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்படி கூட இதை யூஸ் பண்ணலாம். இதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணலாம் फ्रेंड्स. இந்த மாதிரி லேஸு கூட ஒட்டி நீங்கள் இதை டிசைன் பண்ணலாம். இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு பேக்கெட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே இன்செர்ட் பண்ணிட்டு சோ இந்த மாதிரி வெளியில வந்து நம்ம கொஞ்சம் தூரம் இந்த கிளாத் தெரியுற மாதிரி நம்ம வந்து வைக்க போறோம். சோ வச்சிட்டேன் பாருங்க. இவ்ளோ அழகா இருக்கு. உள்ளுக்குள்ளேயும் கவர் ஆயிடுச்சு. இது வந்து பவுடர் பாக்ஸ் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ரொம்பவே அழகா கவர் ஆயிடுச்சு. வெளியிலயுமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அந்த ஸ்டோன் வர்க் இருக்கிறதுனால. சோ இது போல தான் லேஸ் ஒட்டணும் அப்படின்ட்டு இல்ல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. இதுல வந்து நான் வந்து இந்த மாதிரி பென் ஸ்டாண்டா தான் நான் இதை யூஸ் பண்ண போறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதெல்லாமே இதில் நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு டேபிளில் வைக்கும்போது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து மேக்கப் திங்ஸ் போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க பவுடர் பாக்ஸ் அந்த மாதிரி வேறு என்ன பாக்ஸ் இருந்தாலுமே ஸோ இது போல் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உள்ளுக்குள்ளே வந்து துணி கொடுத்துட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் வேஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக மேக்கப் திங்ஸ் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்க. சீப்பு அந்த மாதிரி காஜல், ஃபேர் லவ்லி அந்த மாதிரி சில ஐட்டங்களை போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளை கூட இது நீங்கள் ஆர்கனைசராக யூஸ் பண்ணலாம்.
இந்த பவுடர் பாக்ஸுக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பவுடர் பாக்ஸ் வந்து என்னோட சின்ன பையன் பிறந்தப்ப வாங்கினது. ஸோ அவனோட வயசு தான் இந்த பவுடர் பாக்ஸுக்கு. ஸோ அதை வந்து எனக்கு தூக்கி போட மனசே இல்லை. அதில் நான் இவ்வளோ நாள் பென்சில் தான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இப்போ உங்களுக்கு இவ்வளோ அழகாக ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த டிஐஒய் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ப்ரில் லிக்யூட், விம் லிக்யூட் அதெல்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த பாட்டில் வச்சு ஒரு டிஐஒய் பண்ண போகிறோம். ஒரு ஃப்ளவர் வாஷ் பண்ண போகிறோம். இப்போ நான் எடுத்திருக்க இந்த பாட்டில் வந்து ப்ரில் லிக்யூடோட பாட்டில் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிளாக் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு பழங்காலத்து ஒரு பொருள் மாதிரி ஒரு அவுட்லுக் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து இதில் வந்துட்டு நம்ம பிளாக் கலர் முதல்ல ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் இந்த மாதிரி ப்ரில் பாட்டில் அதில் மட்டும்தான் இது வந்து பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. உங்கள்கிட்ட என்ன வேஸ்ட்டான பாட்டில் இருக்கோ, பிளாஸ்டிக் பாட்டில், ஸோ அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற சிரப் பாட்டில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் கூட நம்ம பண்ணலாம். சின்னதாக ஒரு க்யூட்டான அழகான ஒரு ஃப்ளவர் வாஷ் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக பிளாக் கலர் நான் அடிச்சிட்டேன். ஸோ இது அப்படியே கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக வச்சுட்டு நம்ம வந்து ஹாட் க்ளூ கன் தான் இதுக்கு தேவை நமக்கு. ஸோ இது போல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா வந்து இப்படி எனக்கு என்ன தோணுதோ ஸோ அதை நான் பண்ணிக்கிறேன். நீங்கள் வரைஞ்சிட்டு கூட உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச டிசைன் வரைஞ்சிட்டு கூட நீங்கள் வந்து பண்ணலாம். நான் வந்து ஒரு மரத்தோட சும்மா வேர் மாதிரி அப்படியே கைக்கு வந்ததை அப்படியே இழுத்து விடுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவுமே இந்த பாட்டில் ஃபுல்லாகவுமே நம்ம இந்த ஹாட் க்ளூ கன் வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஹாட் க்ளூ கன் வச்சுட்டு நிறைய ஒர்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் ஃபுல்லாக வந்து இதில் என்னென்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கெல்லாமே இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே ஃபுல்லாக வந்து இந்த க்ளூகன் வச்சுட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு வந்து கலர் தேவைப்படும், க்ளூகன் தேவைப்படும். அக்ரிலிக் கலர்ஸ் வந்து ஏதாவது ஒரு 2-3 கலர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கச்சாமச்சான்னு இழுத்து விட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து பெயிண்ட் கொடுக்கவும் இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஒரு ஸ்பாஞ்சில் கொஞ்சமாக அப்படியே கோல்டு கலர் தொட்டுட்டு ஸோ அங்கங்கே அப்படியே லைட்டாக வந்து டச் பண்ணுங்கள். இது போல் உங்களுக்கு வந்து ஒரு பழங்காலத்து ஒரு பொருளோட ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிளாக்கோட இந்த கோல்டு வந்து அங்கங்கே டச் ஆகும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ எனக்கு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கு இந்த மாதிரி திங்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இது போல் இந்த கோல்டு கலர் டச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். கொடுக்கவுமே பார்க்க ரொம்ப அழகாக ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மகிட்ட ஹாட் க்ளூ கன்னும் இந்த பெயிண்ட்டும் இருந்துச்சுன்னா மட்டும் போதும். எந்த பாட்டிலாக இருந்தாலுமே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப டைமும் நமக்கு எடுக்காது. ஸோ பெயிண்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. இப்போ வந்து கோல்டு டச் அங்கங்கே பண்ணியாச்சு இல்லையா. இது மேலே வந்து ப்ளைனாக அந்த வாய்ப்பகுதியில் ப்ளைனாக இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக ஏதாவது ஒரு லேஸ் வச்சு இது போல் ஒட்டிக்கலாம். அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த கன் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது வந்து அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய வந்து ரேட் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கிது. நான் வாங்கும்போது வந்து இது வந்து 450க்கு ஒண்டர் அப்படிங்கிற ஒரு என்ன பிராண்டுன்னு தெரியல, ஒண்டர் அப்படிங்கிற நேமில் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து நான் வந்து இங்கே லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நான் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன், அமேசான் லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இப்போ மேலே வந்து ஒட்டியாச்சு. அது போல் இந்த கீழேயுமே நான் ஒரு லேஸ் வச்சு ஒட்டிக்கிறேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம வந்து ஏதாவது இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷன் தான். உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது டெக்கர் பண்ணிக்கோங்க. சின்னதாக ஒரு ஃப்ளவரும் அது கூட 2 மணியும் தொங்குற மாதிரி நான் வந்து ஒட்டி விட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் இது கூட ஃப்ளவர் வச்சு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இந்த ஃப்ளவர் வேஸ் வந்து உங்களுக்கு கீழே விழாமல் இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து மணல் இல்லை சின்ன சின்ன ஜெல்லி இருக்கு இல்லையா, அது ஏதாவது போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம 2 DIY பண்ணோம் இல்லையா, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி என்னென்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.